வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அவ்வளோதான். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். அடுத்து வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தேடுங்க. இது 2 தான் அந்த சட்னிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். கருகிடாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அது அப்படியே ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, ஒரு 3லேருந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா வதக்குங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பூண்டு தக்காளி நல்லா வதங்கணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து புளி, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, ஒரு துண்டு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு நார்மல் மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். அடுத்து வதங்கிடுச்சு. இப்போ அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பருப்பு சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, அப்புறம் இப்போ வதக்கிற இந்த தக்காளி, இதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை தண்ணி வேணும்னா அதில் கொஞ்சம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக அதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சுட சுட நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.